என்ன இங்க கலாட்டா? அடடே ராபோதுரா, என்ன சார், என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல சார், ஒரு லவ் கேஸ். எஸ் சார், இவருடைய பொண்ணை இவர் லவ் பண்றாரு, பொண்ணை இவர் லவ் பண்ணது. இது தவப்பனாருக்கு பிடிக்கல. இதான் சார் கேஸ். என்ன இவன் குள்ளக்கார பாபு மாதிரி இருக்கிறானே. ஆல் ரைட் ராபோதுர், நீங்க கவலைப்படாதீங்க, நான் இந்த கேஸ் கவனிச்சுக்கிறேன். யூ கம் வித் மீ. கம் ஆன் கம் ஆன். சார் அவனை விட்டுடாதீங்க, அவன் கில்லாடி. உங்க கையையும் பிடிப்பான் சார். 10 வருஷம் போடுங்க, உள்ளூர்ல வைக்காதீங்க, வேலூருக்கு அனுப்புங்க. எங்க சார் கூட்டிட்டு போறீங்க? ஜெயிலுக்கு. வேணாம் சார், வேணாம் சார், ஜெயிலுக்கு வேணாம் சார். பயப்படாதீங்க ஆனந்த், நான் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்ட போறேன். ஜெயிலுக்குள்ள என்ன சார் அதிசயம் இருக்கு? இருக்கு, பாருங்க. என்ன போல இருக்கா சார்? எப்படி? சார், டாக்டர் வந்திருக்காரு. வாரும் வாரும் பட்டினத்தடிகளே, அதென்ன கையில் ஏடா எழுத்தாணியா? இல்ல, உங்களுக்கு இன்ஜெக்ஷன், ஊசி. ஊசி? ஊசி? காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே என்று பாடிய அந்த பட்டினத்தடிகளா ஊசியோடு வந்திருக்கின்றீர்கள்? இத போட்டுக்கிட்டாதான் உங்க உடம்பு குணமடையும். ஐயோ ஐயோ, எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. இந்த ஊசியா கிழிந்த துணியை தைக்கலாம், கிராமோபோன் பிளேட்டை பாட வைக்கலாம், ஏன் ஒருவன் கண்ணை குத்தி கூழாக்கலாம். சார், எனக்கு இப்பதான் புரியுது. என்ன என்ன உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. உட்காருங்க, உங்களுக்கு ஊசி போட்டு குணப்படுத்துறாங்க. பாபு, நீங்க என்ன சொல்றீங்க? பாபுவா? ஐ ஆம் நாட் பாபு. சொல்லுங்க, நீங்க யார்? சொல்லுங்க. அதான் நான் கேட்கிறேன். நான் யார்? நீங்க சொல்லுங்க. யார் நீங்க? சொல்லுங்க, சொல்லுங்க. யார் நீங்க? யார் நீங்க? சொல்லுங்க. யார்? 111. 111 பை. என்ன அதே பாத்துக்கிட்டு இருக்க? ஏதாவது குறைதா? இல்ல சார், சரியா இருக்கு சார். பின்ன என்ன காலையில இருந்து இதைத்தானே பாத்துக்கிட்டு இருந்தா, அப்புறம் பாத்துக்கிட்டு இருந்தா நாளைக்கு பார்க்கலாம். எஸ் சார். சரிதான், பாக்குற பாரு எடுத்துவான் போ. சொல்ற அப்பா. என்னடி சிரிக்கிற? 4 வருஷம் போன நீ என்ன மாதிரி தடி உணவ? பதினாலு இருக்கிறானா? இருக்க பாட்டி. அடே அடே, உள்ள மாறீங்க, முடிச்ச வைக்கீங்க, செருப்பு வைக்கீங்களா? ஏண்டா, அக்கா தங்கச்சிகளோட போக்கலையா நீங்க? உங்க மாறி போற என்ன பாட்டு? பாட்டு என்னது? என்னடா என்ன புடவையை கட்டிட்டு ஒழுங்கா ஒரு பொம்பளை ரோட்ல வர முடியல? ஏன்? 2 காலி பசங்க பஸ் ஸ்டாப்ல இருந்து விசில் அடிச்சுக்கிட்டு என்ன சுத்தி சுத்தி வர்றானுங்க. ஒன்னே சுத்துறாங்களா? குச்சி இருந்ததுனால தப்பிச்சேன்டாப்பா. காலம் கெட்டு போச்சு. உட்கார பாட்டி. இல்லையா? இதுலதான் உட்கார்றதுதான் அது. ஆமா, நீ யாரு பாட்டி? ஏண்டாப்பா சொன்ன புரிஞ்சுக்குவியா? புரிஞ்சுக்க மாதிரி சொல்ல. நான் தான்டாப்பா சீதா பாட்டி. ஆஹா, ரொம்ப ஃபேமஸா? ஒன்ஸ் அப்பான் எ டைம். அதாவது கள்ள நோட்டெல்லாம் அடிச்சு ஜெயிலுக்குள்ள போனானே மன்னாரு, எம்எஸ் மன்னாரு. அவன் ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்காக 2 பேரை கொன்னுட்டு வெளியே வரும்போது போலீஸ்காரன் தலையை சீவி அதை எடுத்துக்கிட்ட ஒரு பொண்டாட்டிகிட்ட போய் இதுதான் புருஷனான்னு கேட்டாரு. உன்னை யாருன்னு கேட்டேன். அவர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பாட்டி. உன் வீட்டை கேட்டா பக்கத்து வீட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா, இங்க எங்க வந்தா உனக்கு என்ன வேணும்? வைக்க வேற பல ஆண்டா, பேங்குக்கு பலகாரம் சாப்பிடுவா வருவா ஒரு கேள்வி. பணம் கேட்க தாண்டா வந்தேன். உன் பேர்ல கணக்கு இருக்கா? இல்ல, இனிமே தான் ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ண. இதோ பண்றேன். அடே, என்னது? துப்பாக்கி சுட்டா செத்து விடுவேன். சுடாத. நானா சுட மாட்டேன். கை நடுங்குது, நடுக்கத்துல தானா சுட்டா நான் என்ன பண்ணுவேன்? நடுக்கிற கையில இதெல்லாம் ஏன் எடுக்கிற? உள்ள வை. எனக்கு பணம் வேணுமே.
ஆனா என்கிட்ட ஏன் கேக்குற? நான் எல்லார்கிட்டயும் கேட்பேன், நான் கொள்ளக்காரி. ஐயோ, உன்னை பார்த்தா நல்லவளா தெரியுதே. எங்க பார்த்தா தெரியுது? மூஞ்சிய பார்த்தா. இந்த பாரு, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், அவனுக்கு உருப்படாத பையன். சுட்டுடுவேன். அவனை சுட்டா பரவாயில்ல, சனியா ஒளிஞ்சதுன்னு பேசாம இருப்பேன். ஒரு பொண்ணு இருக்குது, தன்னந்தனியா தவிக்கும். நேரத்தை கடத்தாத. சீக்கிரம். இது என்ன வச்சிருக்கிற இதுல? பணம். அது என்ன கட்டு? அதான் 100 ரூபாய் கட்டு. அதுல ஒரு 3 கட்டு வை. எப்படி? இது என்ன பட்டாசு கட்டுன்னு நினைச்சியா? அது என்னது? அது 1 ரூபாய் கட்டு. அத நீ வச்சுக்க. நான் தான். இது என்ன கட்டு? இது 1000 ரூபாய். ஐயோ, அத்தனை நான் பார்த்ததே இல்ல. பார்த்துட்டு கொடுத்துரு. மரியாதை எல்லாம் உள்ளவே. இதுக்குள்ளயா? ஆமா, இதுக்குள்ளயா? இதுக்குள்ளவே. அதுக்குள்ளயா? சீக்கிரம் வை. வச்சுட்டேன். மூடு. மூடி. இத்தப்புடி. இதை பிடிக்கிறேன்னு. இத்தப்புடி. இத்தப்புடி. எனக்கு இப்ப வெளியே போகணும். இதுக்கு மேல சுமக்க முடியாது. நாளைக்கு வர்றியா? நாளைக்கு பேங்க் லீவுன்னு எனக்கு தெரியாதா? அதுவும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு இது போதும். நான் போறேன். சத்தம் போடுவேன். என் பணமாச்சு பேரா கத்துவேன். தொண்டையிலேயே சுடுவேன். தொண்டை. இங்க வெளியே கார் நிறுத்தி இருக்கிறேன். இங்க இருந்து காருக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீ போறத பொறுத்து இருக்கு. வேகமா போவேன். வேகமா போனீங்கன்னா 5 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நீ கத்தணும். அதுக்கு முன்னாடி கத்துனா வந்து சுடுவேன். கதவை சாத்திட்டு கத்துனா ஒரு வயல உள்ள வரமாட்டா. நீ உள்ள இருந்தே கத்தி கத்தி சாக. இப்போ நான் வெளியே போறேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் சத்தம் போடணும். கீழே விழுந்துராம போ. கையில லட்சுமியை வச்சிருக்க கொட்டிடும். எனக்கு தெரியும். அதுவும் தெரியுமா? அடே, 5 நிமிஷம் அப்புறம் தான் கத்தணும். 5 நிமிஷம். 5 நிமிஷம். 5 நிமிஷம். 5 நிமிஷம். ஆச்சு. 5 நிமிஷம். ஐயோ, கடவுள் பணத்தெல்லாம் கொள்ளை அடிச்சுட்டா. ஓடியாங்க, ஓடியாங்க. புடிங்க, புடிங்க, புடிங்க. என்ன புடிங்க, புடிங்க. ஒரு கடவுள் திருடிட்டு போறா. அவளை பிடிக்கல, அவளை பிடிக்கல. ஐயோ, வெளியில போறா. பிடிக்கலையா, பிடிக்கலையா. ஐயோ, போலீஸுக்கு போன் பண்ணியா. போலீஸ், போலீஸ். பிறந்த பொன்னாட்டியை நாசமாக்கக்கூடிய பல காரியங்களில் ஈடுபட்டிருக்கு இந்த சதி கூட்டம். இதனால எத்தனையோ குடும்பம் அழிஞ்சு போச்சு. பல தாய்மார்கள் கண்ணீர் விடுறாங்க. அந்த சதி கூட்டத்துல ஒருத்தன் தான் இந்த பாபு. அவங்கிட்ட இருந்து எங்களால எந்த உண்மையும் கிரகிக்க முடியல. இந்த நிலையில எனக்கு ஒண்ணுதான் தோணுது. பிறப்பின் அதிசயமா உங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரி உருவம் அமைஞ்சிருக்குது. அதனால நீயே பாபுவா மாறணும். அந்த கூட்டத்துல ஒருத்தனா கலக்கணும். ரகசியங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கணும். பழக்கம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத கூட்டம்னு பாக்குறியா? இப்படி வா. ஹோட்டல் சொர்க்கத்தை பத்தி இன்னும் தெளிவா சொல்றேன், கவனமா கேளு. இத பத்தியா? இவன் தான் பூபதி, அந்த ஹோட்டல் முதலாளி. என்ன சார் இது? ராஜபாத் மாதிரி முடி வச்சுட்டு இருக்காரு. ரொம்ப ஆபத்தானவப்பா. இவன் தாஸ், பூபதியினுடைய வலதுகை. பேருக்கு தகுந்த மாதிரி தாசன் போல் இருக்கு. இவன் தான் ராக்கா, எதுக்கும் துணிஞ்ச கொலகாரன். சார், பார்த்தாலே பயமா இருக்கு சார். இது ஆஷா, பாபுவனுடைய காதலி. என்ன சார் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு? ஹோட்டல் நடனக்காரிப்பா. ஓ, அப்ப பொருத்தம் தான். ஐயோ, என்னப்பா சிரிக்கிற? ஒண்ணு இல்ல சார், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, பேசாம அரெஸ்ட் பண்ணக்கூடாது. என்ன போய் வெரி குட் கொஸ்டின். ஆனா மரத்தினுடைய கிளைகளை மாத்திரம் வெட்டி பிரயோஜனம் இல்லப்பா, அதனுடைய ஆணி வேறைய அழிக்கணும். இவங்கெல்லாம் யாரு கூட தொடர்பு வச்சிருக்காங்க, இவங்களுக்கு கூலி கொடுக்கிற எஜமான யார், இதத்தான் நாம கண்டுபிடிக்கணும். ரொம்ப அவசரப்பட்டேன் சார். இட்ஸ் குவைட் ஆல் ரைட். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஒன்ன நான் அனுப்ப போறேன். நான் தயார் சார். ஓ, வெரி குட். நீங்க இருக்கீங்களா சார்? நான் பாத்துறேன் சார். தேங்க்யூ வெரி மச் ஆனந்த். தேங்க்யூ சார். நான் ஆனந்தா. நான் ஆனந்தா சார். பாபு, போலீஸில் சிக்கிய பாபு சர்க்கார் தரப்பில் சாட்சியாகிவிட்டான். சர்க்கார் தரப்பில் சாட்சியாகிவிட்டான். பெரிய கொள்ளை கூட்டத்தை பற்றிய திடுக்கிடும் தகவல்கள் விரைவில் வெளியாகும். நம்ம பாபுவா இப்படி மாறிவிட்டா. நீதியை மறைச்சு சின்ன வயசுல இருந்தே சொன்னதை செய்யற மோதானவனை வளர்த்திட்டீங்க. ஆனா இப்ப போலீஸ் அவனுக்கு நியாயத்தை சொல்லி இருக்கு. அவன் திருந்திட்டான், மாறிட்டான். நம்ம தேர்த்துக்கிட்ட முடிவு பண்ணிட்டான்.
அவன் வாயை திறக்கிறதுக்கு முந்தி அவனை தீர்த்துக்கிட்டான். நீங்க 2 பேரும் டாக்டர்கள் மாதிரி விஷம் கலந்த ஊசியோட போய் பாபு அசந்திருக்கிற சமயமா பார்த்து அவனை தீர்த்து கட்டிடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சார் முல்லாமா சார்? ஏன் மூஞ்சி சார் ஆகுங்க சார். சார் இந்த பணம் சார் கல்பா பண்ணிட்டாரு மோத்தலாம். கொஞ்சம் பொறுமையா இருப்பா, அதே மாதிரி மாத்தணும்ல. ஆமா சார் போடுங்க சார். சப்பாத்தி சாப்பிட்டீங்களா? ஏயா ஒரு சும்மா இருக்க மாட்டீங்க சார். டாக்டர் புடிச்சு சொல்லுங்க சார். ஒரு இடத்துல சும்மா இருக்க மாட்டீங்க. நான் அவரை கேட்டேன் சார். வெரி குட். வேஷ பொருத்தம் கச்சிதமா அமைஞ்சு போச்சு. இனிமே எல்லாம் உன் கையில தான் இருக்கு. சுத்தம் போன ஆனந்த் புறப்படுவோம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். டாக்டர், பாபு 9ஆம் நம்பர் ரூம்ல இருக்கிறான். விசிட்டர்கள் யாரையும் அனுமதிக்காம ரொம்ப ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும். எஸ் சார். நான் வர்றேன். 9ஆம் நம்பர். யாரும் இல்ல. எங்க இன்ஜெக்டர்? நல்லா தூங்குறான். தீட்டு கட்டி விடாது. பாபு பாபு என்னப்பா என்ன அடிக்கிறேன்? என்ன தெரியும் உனக்கு? ஓ தாஸ் பாபு. ஆமா கமான். என்ன அப்ரூவ் ஆக்கி நம்ம கூட்டத்தையே பிடிப்பாங்க இந்த பசங்க. கமான் வா. வெரி குட். நம்ம திட்டப்படியே ஆனந்த் பாபுவா மாதிரி அந்த கூட்டத்துல போய் சேர்ந்துட்டான். இனி ஆச்சரியமான பல செய்திகள் நமக்கு கிடைக்கும். பாபு என் பாஸ் என்னையே கொள்றதுக்காக அனுப்புறீங்களா? சாரி பாபு, நீ உண்மையிலேயே போலீஸுடைய கையாள ஆயிட்டு சந்தேகத்தான் இந்த தவறு நடந்துருச்சு. என் பாஸ் நான் துரோகியாவே நினைச்சீங்களா? நீங்க எல்லாம் வர்றதுக்காக சும்மா அப்படி டிராமா அண்ணன். அதான் சார். இந்த கூட்டத்தின் மூளையே நீதானே பாபு. நீ போன பிறகு இங்க எதுவுமே சரியா நடக்கல. பாபு, உன்னையை என்னையை பிரிக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்துல எதுக்குமே கிடையாது. ஆஷா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இப்பதான் சந்தோஷம். பாபு சீக்கிரம் போ. பாபு. ஆமா, வந்த உடனே என் ரூமுக்கு வராம இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? வரணும். அதாவது இந்த அதிர்ச்சி ஆக்சிடென்ட் மூளையே சரியில்லை. அதான் எல்லாம் வந்து சரி சரி வாங்க. பாபு பாபு, நீங்க இல்லாத இந்த இடம் நிலவில்லாத வானம் மாதிரி இருந்து கிடந்தது. உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க எப்படி இருக்கீங்களோன்னு நான் தவியா தவிச்சேன். நீங்க திரும்பி வந்த நாளை திருவிழா மாதிரி கொண்டாடுவோம் பாபு.
இருங்க. பாபு, எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாங்கிறீங்க? இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே பாபு. ஆமா, ஆனா திரும்பவும் இதை சாப்பிட்டா என் உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. ஐயோ, அப்படின்னா வேண்டாம். உங்க உடம்புக்கு எதுவுமே வரல. இனிமே நீங்க வெளியே போகவே கூடாது. அப்படி போனாலும் துணைக்கு நான் நிச்சயமா வருவேன். ஓ, நீ இல்லாமதா? என்னை வச்சுத்தானே எல்லா ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கணும். ரகசியமா? ஆமா, அதாவது வாழ்க்கையின் ரகசியம். போங்க பாபு. மேடம் ஆஷா, என்ன? டைம் ஆகுதியா? குயிக். சரி, நீ போ, நான் வரேன். சரி பாபு. ப்ளீஸ். Take your seat, sir. Thank you. மிஸ்டர் பூபதி, Yes, sir. பாபு காவல்ல இருந்து தப்பி ஓடிட்டான். பாபுவா? யார் சார் அந்த பாபு? நான் சொன்னேன் அவருக்கு தெரியாதுன்னு. ஏன்பா, பாபுன்னு யாராவது இங்க அடிக்கடி வர்றாங்களா? நோ சார். பூபதி, அந்த பாபு ஒரு பேட் எலிமெண்ட். ஐசி, உங்க ஹோட்டலுக்கு அடிக்கடி வர்றதாக எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. சாரி சார், இது பொது இடம். யாராரோ வருவாங்க, யாராரோ போவாங்க. அதுல யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க எப்படி சொல்ல முடியும்? நான் ஏதோ இது வரைக்கும் கௌரவமா பிசினஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கே தெரியும். ஓய், நல்லா தெரியும். அப்படி ஒருவேளை அவன் இங்க வந்தான்னா உடனே எங்களுக்கு தகவல் கொடுக்க முடியுமா? அப்கோர்ஸ். ட்ரிங்க்ஸ்? நோ தேங்க்யூ. நீ செய்து உனக்கே நல்லா இருக்கா? வந்து மோகம் உன்னை வலை போட்டு தேடிட்டு இருக்கா. இந்த சமயத்துல ஜனங்களுக்கு முன்னாடி எவ்வளவு போகலாமா? ஆமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறேன்? அதாவது பழைய வேகத்தை காணோம். கார் ஆக்சிடென்ட் ஆன பிறகு I see. That's all right. எனக்கு எச்சரிக்கையா இரு. ஜாக்கிரதை. இன்னைக்கு கொஞ்சம் மருந்து ஜாஸ்தியா சாப்பிடு. அதுண்டா கேக்குற மாதிரி சேர்த்து வச்சனே, புயல் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு போயிட்டானே. ஐயோ, என் படம் போறதுக்கு பதிலா என் பயம் இருந்தா கூட இந்த கவலைப்பட்டிருக்க மாட்டேனே. பையன் போகணுமா? உங்க பையன் தனியா போக மாட்டான், பணத்தோட தான் போவான். ஏப்பா ஒப்பாரி வச்சுட்டு சிரிக்க வேண்டிய நேரத்துல ஏன் அழறீங்க? யாரா சிரிக்கிறது? ₹1,00,000 பறி கொடுத்துட்டு இந்த நேரத்தில் நான் சிரிக்கணுமா? ₹1,00,000 போச்சா? நான் சிரிக்கல. ஆமா, வெறும் நீ சிரிப்ப. போனது என் படம் ஆச்சடா பாவி. என்னப்பா நீங்க இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்னு சொல்லியிருக்கானே, உங்களுக்கு தெரியாதா? இடுக்கனாவது கடுக்கனாவது எது வந்தாலும் நான் நக மாட்டேன். உங்களை யாரும் நகர சொன்னா? துன்பம் வரும்போது சிரின்னு சொல்லிருக்காங்களே, படிக்கலையா? உட்கார்றதுக்கு நேரம் இருந்தா தான் நான் படிச்சிருப்பேனே. உட்கார்ந்தா படிக்க மாட்டீங்கன்னு சொல்லித்தானே ஓடுற பஸ்ல எழுதியிருக்காங்க திருக்குறள். திருக்குறள் எழுதினாரே வள்ளுவர். நீ எழுதுன, நமக்கே அந்த வேலை வராத வேலை. அதே வள்ளுவருக்கு ஒரு பேங்க் இருந்து ₹1,00,000 காணாம போச்சுன்னா திருக்குறளே வெளிவந்திருக்காதுரா. ஹலோ, அறிவு கட்ட ஜென்மம். அறிவு கட்ட ஜென்மமா? யாரு, நானா? என்ன சார் ஆரம்பத்திலே அறிவு கட்ட ஜென்மன்றீங்க? நீங்க யாரு பேசுறது? உங்க பையன் தான். வேற யாரு? பையனா? என்ன இல்ல, என் அறிவட்ட முண்ட மூளை இருக்காடா. ஒருத்தன் போன்ல பேசிக்கிட்டு இருக்கும் போது நீ ஏன்டா குறுக்க பேசுற? அறிவட்ட கழுத முண்டா. ஹலோ, உங்களை இல்ல சார். உங்களை இல்ல, உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது என் பையன் குறுக்க பேசிட்டான். அவனை இல்ல முண்டோ கழுதேன்னு சொன்னேன். நான் எல்லாம் பேசுவேன் அவனை. அவன் நீங்க யாரு? போலீஸ்காரங்களா? ஆமா, நீங்க அந்த பக்கம் எத்தனை பேரு? கடிச்சிட்டாரா? கடிச்சிட்டாரா? அடிச்சிட்டீங்களா? வந்துட்டே இருக்காரா? வரட்டும் வரட்டும். கலை கிடைச்சிட்டா, கலை கிடைச்சிட்டா. கடிச்சிட்டாரா கலவி? கலவி கிடைச்சிட்டா, இவ்வளவு சந்தோஷம். எந்த கலவி? எந்த கலவி? உங்க சேலம் எல்லாம் எனக்கு தெரியும். ₹1,00,000 தூக்கிட்டு போனாலே அந்த கலவி. ₹1,00,000 தூக்கிட்டு போனாலே அந்த கலவி. அவ கிடைக்க மாட்டா. கிடைச்சிட்டா. எப்படி கிடைப்போம்? எப்படியோ தெரியல. என்ன விட்டுடுங்க ஐயா. ஐயா ஐயா இந்த மாதிரி பாருங்க.
அவளேதான் சார், அவளேதான் சார். கம்ப ஊனிக்கிட்டு வந்திருக்கிறா. கிழவி கம்பு ஊனாம கையில தூக்கிட்டு வருவாங்க. அதே நடுக்கம். கிழவி என்ன நடுக்காம என்ன பண்ணுவாங்க? அடே, நான் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பொதுவா சொல்லிக்கிட்டு இருக்க. அதே மூஞ்சி, அதே மூக்கு, அதே கண்ணாடி, எல்லாமே அதே தான் சார். பொய் புள்ளாதீங்கப்பா, சும்மா இருக்கப்பா. பாட்டி, நீங்களாவது சொல்லுங்க, நீங்க யாரு? நான் அந்த தெருவுல ஆப்பு கடை வச்சிருக்கேன் தம்பி. பாத்தீங்களாப்பா, ஆப்பக்கடை காரிக்கும் பேங்க் கொள்ளைக்கு என்ன சம்பந்தம்? அதுதான்டா லேட்டஸ்ட் டைப். நீ எல்லாம் பேங்க் வச்சிருக்கிறதா? எலே, ஹோண்டாக்குள்ள வைரத்தை கடத்துறான், செருப்புக்குள்ள தங்கத்தை கடத்துறான், யாராரோ இப்படி எப்படியோ கடத்துறாங்க. அதை பத்தி எல்லாம் உனக்கு தெரியாது. அப்பா, திருப்பி திருப்பி சொல்றேன், திருட்டுக்கும் அந்த பாட்டிக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இப்ப சொல்றேன், திருண்டது நான் தான். என்ன சார், கேஸே மாறுது? ஏன் சார், கையில கிடைச்ச கேஸ் போயிடுச்சு அப்படின்னு கவலையா? அது ஒண்ணும் இல்ல சார், அவகிட்ட இவன் ஆப்ப கடவாயிட்டு இருக்கான். அவளை காப்பாத்துறதுக்காக கதையை மாத்திரான். இவன் ஒரு லூசு பையன். ஆமா, லூசு பய. சார், திருப்பி திருப்பி சொல்றேன், அந்த பாட்டியை நீங்க துன்புறுத்துறீங்க, உங்களுக்கு உசுறு தான் கிடைக்கும், வேற ஒண்ணும் கிடைக்காது. சார், எதுக்கு இந்த அம்மாவை கூட்டிட்டு போய் தீர விசாரிக்கிறேன்? ஆமா சார், நல்லா விசாரிங்க சார். ₹1,00,000 சார், செலவழிச்சது போக மிச்சமாவது கிடைக்கட்டும். ஐயோ, ஏன்பா சும்மா புலம்புறீங்க? இந்த பாவம் கூட சும்மா விடாது. இப்ப சொல்றேன்ப்பா, திருநெல் நான் தான்ப்பா. திருடுறதுக்கு திறமை வேணும், அது உங்ககிட்ட கிடையாது. பணத்தை திருட்டு கொடுக்கறதுக்கு மனத்தனம் வேணும், அது உங்ககிட்ட இருக்கு. உருப்படாத பயலே. யார், நானா? ஆமா, ஆட்டம், நாளைக்கு சொல்றேன் யார் திருநாங்கன்னு.